நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையல் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் குஜராத்தி டிஷ். இது பேர் சொன்னாவே இது குஜராத்து தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது டோக்லா. இந்த டோக்லாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு கடலை மாவில் பட்ட டோக்லா போட்டிருக்கேன். இது கட்டா டோக்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இட்லி மாவு மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிட்டு பண்ணணும். வாங்க அது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களும் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குஜராத்தி கட்டா டோக்லா பண்ணுறதுக்கு நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுக்கணும். நான் இந்த கப்பில் 4 கப்பு அரிசி அளந்தெடுத்துருக்கேன். 1 கப்பு உளுந்து, ரெண்டுத்தையும் ஒன்றா தான் போடணும். ஒன்றா போட்டு நல்லா அலம்பிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் இல்லாட்டி கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். அரிசியும் பருப்பும் ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஊறி இருக்குது. பருப்பு பாருங்கள், அழுத்தினா நல்லா இப்படி உடையணும். அரிசி கூட இப்படி பண்ணால் கொஞ்சம் உடஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பதம் வந்தால் நம்மளுக்கு அரைக்கும்போது நல்லா அரைப்படும். இப்போ நான் இதை மிக்சியிலையே நான் அரைக்க போகிறேன். இட்லி மாவு பதத்துக்கு மினிமம் தண்ணி விட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு கொண்டு பார்க்கலாம். டோக்லாவுக்கு மாவு அரைச்சாச்சு. நான் 2 ஈடம் அரைச்சேன். ஒரு ஈடில் இருக்குது, 2வது ஈடும் அரைச்சி வச்சுருக்கேன். இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ராத்திரி நான் அரைச்சிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறேன். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் இது புளிக்கணும். இப்போ வெதர் கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது. 10 மணி நேரம் கழிச்சு எப்படி இருந்தாலும் 10 மணி நேரம் ஆகும் இதை பண்ணுறதுக்கு. ஸோ 10 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். இந்த இட்லி மாவு நேற்று ராத்திரி அரைச்சி புளிக்க வச்சோம் பாருங்கள். நல்லா புளிச்சு வந்திருக்கு. நம்ம வச்ச அளவுக்கு நல்லா ஒரு 2 இன்ச்சஸாவது ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். நான் இப்போ இதுலேருந்து ஒரு 6 கரண்டி மாவு எடுத்துக்க போகிறேன். நான் இந்த பிளேட்டில் தான் டோக்லா பண்ண போகிறேன். இதுக்கேற்ற மாதிரி தான் நான் மாவு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சிடுறேன் நான். இப்போது இதுக்கு மீதி தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் இங்கே ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இது கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். குஜராத்தி கட்டா டோக்லா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அரைச்ச புளிச்ச டோக்லா மாவு 6 கரண்டி, கெட்டியான தயிர் 1 கரண்டி, கடுகு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி கார்னிஷிங் பண்ணுறதுக்கு, இஞ்சி ஃபைனாக கட் பண்ணது, பச்சை மிளகா ஃபைனாக கட் பண்ணது, ஃப்ரூட் சால்ட், கருவேப்பிலை, எண்ணெய். இப்போ இந்த இட்லி மாவில் நான் 1 கரண்டி புளிக்காத தயிர் சேர்க்குறேன். நல்ல கெட்டியான தயிர். இது ஹோம்மேடு கோல். இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஃபைனாக கட் பண்ணது, பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணியிருக்கேன், 1 போடுறேன் நான். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் மாவில் கூட உப்பு சேர்க்கலை. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இப்போ இதில் ஃபைனலாக ஃப்ரூட் சால்ட் சேர்க்குறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு. இதிலே கொஞ்சம் தண்ணி விடலாம். அப்போ தான் அது நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த டோக்லா மாவை ஒரு எண்ணெய் தடவி பிளேட்டில் போடணும். ஒரு பாதிக்கு மேலே போடணும். இதை ஒரு தடவை டேப் பண்ணிடலாம். கொஞ்சம் கேப் இருக்குது. இங்கே தண்ணி கூட கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இதை ஆவியில் வச்சு எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிறது. இந்த பிளேட்டை இதில் இறக்கி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேகணும். மூடி போட்டு வச்சிடலாம். இது கிளாஸ் மூடியாதனால நம்மளுக்கே தெரியும், பார்த்தாவே அது வெந்திருக்கா என்னன்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுக்கணும். 12 மினிட்ஸ் ஆகிடுது. நல்லா வெந்திருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம்.
இந்த மாதிரி சத்தம் வந்தாவே வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒட்டலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இதுலேருந்து எடுத்துடலாம். ஒரு ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம தாளித்து கொட்டணும். லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து தாளிக்கணும். தாளித்து இது மேலே கொட்டினா இது வழியாக உள்ள தாளிப்புலாம் இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த கட்டா டோக்லா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்க்குறேன். கடுகு வடிச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு செடிக்கும் அரைக்க கொண்டு வந்துடலாம். இல்லை தாளிச்சது கொஞ்சம் நான் கொத்தமல்லி சட்னி பண்ணியிருக்கேன். அதில் போட்டுட்டு மீடிய இதில் போட்டுடலாம். நம்ம டோக்லா முதல்ல எடுத்துலாம். முதல்ல இந்த சைடில் இது மாதிரி எடுத்துட்டா நம்மளுக்கு ஈஸியாக வரும். இப்போ கூட பாருங்கள் நல்லா ஆவி வருது. இந்த டோக்லா பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. நல்ல ஸோ ரொம்ப டேஸ்டியான கட்டா டோக்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி புதினா சட்னி நல்ல காரசாரமாக பண்ணியிருக்கேன். இந்த சட்னியோட இந்த டோக்லா தொட்டுன்னு சாப்பிட்டா பார்க்கும்போதே பாருங்கள் காம்பினேஷன் பார்க்கும்போது பாருங்கள் க்ரீனும் ஒயிட்டுமா எவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் வந்து இந்த சட்னியில் புதினா எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் தான். எதுவுமே வதக்கினது எதுவும் இல்லை. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, எலுமிச்சம்பழம் அவ்வளோதான் தாளிச்சிருக்கேன். நல்ல டேஸ்டியான க்ரீன் சட்னி ரெடி இந்த டோக்லாவோட சாப்பிட்றதுக்கு. நம்ம இட்லி மாவு வச்சு நிறைய வெரைட்டி இட்லி பண்ணுவோம். அந்த இட்லி வெரைட்டி போர் அடிச்சு போச்சுன்னா இதை மாதிரி ஒரு தடவை டோக்லா பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.